ஆமென். ஆதியாகமம் 26வது அதிகாரம். 26வது அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 26, 12, 13 வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நல்ல தெரிந்து பழகின வேத வசனம் இது. ஆமென். பொதுவாகவே ஏதாவது பிசினஸ் தொடங்கிட்டாங்கன்னா டிஃபால்ட்டா கொஞ்சம் வசனங்கள் உண்டு பைபிள்ல. ஆமென். அதுல முக்கியமா எடுக்கிற வசனத்துல ஒன்றுதான் இந்த வசனம். ஆனா இந்த வசனம் தான் இன்னைக்கு பேசும்படிக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஆவியானவர் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தார். கர்த்தர் கிருபையாய் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் ஈசாக்கு 100 மடங்கு வர வர விருத்தது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவர் தமது கையை திறந்து நன்மையினால், அப்ப ஒருத்தங்க மேல கர்த்தர் தம்முடைய கையை திறக்கும் போது, ஆமே, அவங்க இருக்கிற சூழ்நிலை பஞ்சகாலமானாலும் சரி, சாத்தியமே இல்லாத நிலைமையானாலும் சரி, அவர்கள் வர வர விருத்தி தான் அடைவார்களே தவிர அவர்கள் குறுகி போக கர்த்தர் விடவே மாட்டார். ஆமா, நீதிமொழிகள் 10:22 நன்றாய் தெரிந்த வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிறதுல கர்த்தரா தராரு தெரியுமா? நீங்க கொஞ்சம் முன்னாடி மெடிடேஷன்ல கூட கேட்டிருப்பீங்க, மன்னா சாப்பிட்டு யாராவது செத்தாங்களா? இல்ல, அது கர்த்தரா தரது. ஆமே. காடை சாப்பிட்டு, ஆமா, ஃப்ரெண்ட்ல காடை பின்னாடி பாட, அது ரெடியாச்சு. ஆண்டவர் வந்து காடை வந்து அவங்க கேட்டது. என் ஆண்டவர் நான் கேட்டதையும் தருவார், அவர் விரும்புறதையும் தருவார். இந்த அவர் விரும்புறதை தரார் தெரியுமா, அதுல வேதனையே கிடையாது. ஆனா நான் கேட்டு வாங்குறது தெரியுமா, அது கேரண்டி கிடையாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் கேட்டு வாங்கின ராஜா யாரு? கர்த்தரா தெரிந்து கொடுத்த ராஜா யாரு? தாவீது. யாரால வேதனை? யாரால வேதனை இல்ல? அந்த தாவீத நினைச்சு கடைசி வரை காப்பாத்தினார். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன். எசேக்கியா காலத்துல சொல்றார். அப்ப தாவீதே இல்ல, தாவீதுல மரித்து போயிட்டார். ஆனாலும் என் தாசனாகிய கர்த்தரா தெரிந்து கொடுக்கிறது இருக்கிறது, நான் கேட்டு வாங்குறது இருக்கு. 2 ராஜாக்கள் தான். கேட்டு வாங்கின சவுல் பெஸ்ட் தான் கொடுத்தார், கேட்டதையும் பெஸ்டா தான் கொடுக்கிறார். ஆனா கர்த்தரா தரார் தெரியுமா, ஆண்டவரா தர தெரியுமா, நம்ம லைஃப்ல அதுதான் அவர் கையில இருக்கு. ஹல்லேலூயா. கேட்டார்கள், காடையை கொடுத்தார், வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார். கேட்டார்கள், காடையினால் திருப்தியாக்கினார் பைபிள் இல்ல. கேட்டார்கள், காடையை கொடுத்தார், வான அப்பத்தினால் திருப்தியாக்கினார். ஆண்டவருடைய blessing நம்ம லைஃப்ல அதுதான். ஆண்டவர், நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவர்? நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம். நீர் உமது கையை திறக்க. நிறைய காரியம் கேட்டு ஆண்டவர் தராததுக்கு காரணம், ஆமென், அதுல பெஸ்ட் ஒண்ணு அவர் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒண்ணு தரணும்னு வச்சிருக்கிறாரு, நான் அவர்கிட்ட வேற ஒண்ணு கேட்கிறேன், அது அவர் கையில இல்ல. இப்போ என்ன செய்யணும்? நான் உனக்கு தரணும்னு வச்சதை கீழே போட சொல்றியா, இல்ல அதை வேற யாருக்கா கொடுக்க சொல்ற? என் கையில இன்னொன்னு இருக்கு, நீ ஒண்ணு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் தரேன். நான் யாரு? சிருஷ்டிகர், இல்லாதத இருக்கு. அப்ப நான் உனக்கு தரணும்னு ஒண்ணு வச்சிருந்தேன், அதை நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு அதை கீழே வைக்கணும், இல்லைன்னா வேற யாருக்கா கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்? இப்படி எல்லாம் எங்கள்கிட்ட கேட்க கூடாது. உங்களுக்கு மை கிடைச்சுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இதுதான் இன்னைக்கு நிறைய நம்ம லைஃப்ல என்ன ஆகுது அப்படின்னா, டிலே ஆயிட்டு இருக்கு நிறைய. இப்ப ஆண்டவரே எனக்கு இதை எப்படியா தாங்க. அப்ப ஆண்டவர் கேட்க, இதை நான் என்ன பண்ணேன்?
மோசே மாதிரி. ஆண்டவரே அது வேற யாருக்கா? அது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபத்தை வந்துச்சு. ஆண்டவர் வேற யாரு? இதை நான் என்ன பண்ணேன்? அது வேற யாருக்காது. ஆண்டவருக்கு அது கோபத்தை வந்துச்சு. அப்ப ஆண்டவர் எதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் தெரியுமா? எனக்குன்னு தர வேண்டியதை எனக்கு மட்டுமே தரதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். ஆமென். கொஞ்சம் பாருங்க, எலியா மேல கொஞ்சம் தைலத்தை ஊத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் தடுத்தா அப்படின்னு இல்ல, இவனாக்குன்னு சொல்லி தைல கொம்பை எடுக்கும் போதே ஆண்டவர் வந்து கிழவை தைல கொம்பு. ஆமென். ஜனங்க கேட்டாங்க தெரியுமா? யார கேட்டாங்க? சவுலுக்கு மேல குப்பியை திறந்து ஊத்தினார். குப்பிக்குள்ள எவ்வளவு தான் இருக்கும்? கொஞ்சம் தான் இருக்கும். லைட்டா தலையில, சிலர் தலையில லைட்டா பேருக்கு என்ன வைப்பாங்க தெரியுமா? அவ்வளவுதான், கொஞ்சம் இருக்கும் லைட்டா. ஆமா, சிலர் முக்காடு கூட லைட்டா போட்டிருப்பாங்க. அப்படி போட்டது மாதிரி இருக்கக்கூடாது, அவங்கள சொல்லல. ஆமா, லைட்டா. ஹalleluya சொன்னா காணாது. ஆமா, லைட்டா பட்டது மாதிரி இருக்கணும். இது ஜனங்க கேட்டு கொடுக்கிறது. கர்த்தர் தெரிந்தெடுத்து கொடுக்கிறார் தெரியுமா? அது கொம்பு. அது அந்த எண்ணெய் வந்து தலையில மட்டும் நிக்காது, அது அடப்பையில இறங்கும், இன்ஸ்ட்ருமெண்ட்ல இறங்கும். தாவீது வந்து அடப்பைய போட்டு இருக்கிறாரு, இன்னொரு கையில எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு. தாவீதுடைய அடையாளம் அது. ஒரு பக்கம் கவன், அடப்பை, அப்புறம் ஒரு 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 அதுக்கு பேர் என்ன, ஒரு ஹார்ப் ஒண்ணு வச்சிருப்பார். ஆமா, இப்படி கூட்டம்னு வந்தாச்சு. காட்டுல நீ இதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா? எங்க போனாலும் இதை கொண்டுட்டு தான் போனோம். அரண்மனை இப்படி வரும்போது இப்ப குப்பி திறக்கப்படல, கொம்பு. இந்த கொம்பு தாவீது வர்றது வர உயர்த்தப்படவே இல்லை, அப்படியே தாத்து பிடிச்சே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை எடுக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. ஆண்டவர் நிறைய இருக்கு ஆண்டவர். ஏன்னா சாமுவேல் வந்து இதுவரை கொம்பு தைலத்தை யார் மேலே ஊத்தி பழக்கம் கிடையாது. சாமுவேல் எதுல ஊத்தி பழக்கம் தெரியுமா? குப்பி. அப்போ கொஞ்சம் எலியா மேல ஊத்தினாலும் இன்னும் நிறைய அதுல இருக்கு. அது வந்து பல மடங்கு, கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டராவது அதுக்குள்ள இருக்கும். அந்த 1 லிட்டர் எண்ணெயை தலையில ஊத்தினா என்ன ஆகும்? என்ன சொல்லுவாங்க? படுபாவி எல்லாத்தையும் தீர்த்துட்டான் பாரு, மொத்தமா தலையில. ஆமென். அது ஆண்டவரை தெரிந்தெடுத்து கொடுக்கிறது. இது தலையில மட்டும் நிக்காது, அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மேல இறங்குது. ஹalleluya. அது அடப்பைக்குள்ள இறங்குது, அது இறங்குது. இது தேவன் தரது. இது போதும் நம்ம சொன்னாலும் நிக்காது. என் பாத்திரம் நிரம்பி. ஷரதனா ரகடரா ஷேரே லேரே ரிபா பாபா. ஆமென். ஹalleluya. அப்படியே அந்த ஃபுல்லா இறங்குது, கையில இறங்குது. நேர காட்டுக்கு போனா காட்டுல ஒரு சிங்கம் வந்து நிக்குது. ஆமென். தாவீது நினைச்சிருப்பார், ஜஸ்ட் மிஸ். யாரு? நாடு. நேத்து வந்திருந்தா அந்த ஆட்டுக்கு பதில் வாயில யார் இருந்திருப்பா? நான் இருந்திருப்பேன். ஆனா நாளைக்கு சிங்கம் வரத நினைச்சு இன்னைக்கே தலையில அபிஷேகத்தை ஊத்துறாரு பாருங்க. ஹalleluya, ஹalleluya. நாளைக்கு என் லைஃப்ல வருகிற போராட்டத்தை அறிந்து இன்னைக்கு என் தலையில தேவன் வைத்திருக்கிறார். அநேக காரியங்களை செய்தது எப்படி தெரியுமா? அவர் தெரிந்தெடுத்து. ஆமென், ஆமென், ஹalleluya. எவ்வளவு பெரிய தேவனை ஆராத். இதெல்லாம் நமக்கு ஏன் ஒரு குப்பி தைலமே போதுமே, நமக்கு ஒரு குப்பி தைலம் இது. ஹalleluya. ஆமென். நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்ம மேல இருக்கிற தெரிந்தெடுக்கிற காரியம், இதெல்லாம் கேட்டு வாங்கினதல்ல, இது தேவன் தீர்மானித்து வைத்தது. அதனாலதான் தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன், அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருக்கிறா. நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
தெரியாது. ஹalleluya. அடுத்த நாள் தாவீது போறான். அதுவும் அந்த இப்ப தாவீது ஃபைட் பண்ணக்கூடிய சிங்கத்துக்கு வாயில என்ன இருக்கு தெரியுமா? பல்லு இருக்கு. நம்ம வாயில என்ன இருக்கு? இப்போ ஃபைட் பண்ற சிங்கத்துக்கு வாயில என்ன இருக்கு? பல்லு இருக்கு. ஆமா, இப்ப நம்ம கூட ஒரு சிங்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வாயில என்ன இல்ல? பல்லு இல்ல. அதனாலதான் அவன் எவனை விழுங்கலாம். முறுக்கெல்லாம் அப்படி டீல போட்டு கோர வச்சு விழுங்குறதுக்கு ரீசன் வாயில என்ன இல்ல? பல்லு இல்ல. ஆனா அது வேற டேஸ்ட். சில பாக்குறாங்க பாஸ்டிங் பிரேயர்ல உட்காரும் போதுதான் இவருக்கு முறுக்கு. ஹalleluya. see, பற்கள் உள்ள சிங்கத்தையே மேற்கொள்ள வைக்கிற கொம்பு அபிஷேகம். ஆண்டவர் வந்து பல்லு இல்லாத சிங்கத்தை கூட ஃபைட் பண்ண வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தனக்கு அருமையானதா பார்த்ததுனால அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற வைத்தது. உங்க தலைமுறை உங்களுக்கு அருமையானது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சம்பத்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு அருமையானது. அவர் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதை உங்க தலை மேல வச்சிருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. காரணம் ஹalleluya. இன்னைக்கு சிங்கத்தின் வாய்க்கு இடையில உங்களுக்கு அருமையானது இருக்குதா? ஹalleluya. பதறதுக்கு கர்த்தர் வைக்கல. உங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் குப்பி அபிஷேகம் அல்ல. குப்பி அபிஷேகம் அல்ல. அது உங்க மேல இறங்கி இருக்கிறது. ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எதுவுமே டாபிக்ல கிடையாது. ஆமென். இப்ப பேசிட்டு இருக்கிற எதுவுமே டாபிக்ல இல்ல. ஆமென். ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறது ஆவியில நான் உணர்கிறேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்பதாக தான் உங்க தலை மேல ஒரு கொம்புல இருக்கிற அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான். ஆமென். ஹalleluya. இந்த அபிஷேகம் வைத்ததின் நோக்கம் அதை அறிவதற்காக தான் இந்த சிங்கம், இந்த கரடி, இந்த கோலியாத். ஆமென். மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது. இப்ப தாவீது போய் அரண்மனையில போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறான் பாருங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கிறான். சவுலுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவி ஓடுது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்புறீங்களா? நீங்க துதிக்கும் போது உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது. உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது. ஆமென். ஆமென். ஆனா எருசலேம் குமாரத்திகளை போல நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை உணராம சங்கீதம் 137 கீத வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து செடியில வச்சுட்டு நாங்க உட்கார்ந்து இருந்து அழுதுட்டு இருக்கிறோம். கீத வாத்தியத்தை எல்லாம் எடுத்து ஆமே அது நடுவில் இருக்கிற ஆமேன் சங்கீதம் 137:2 அது நடுவில் இருக்கும் மலரி செடிகளின் மேல எங்கள் கிண்ணறங்களை நாங்கள் தூக்கி வைத்தோம். நிலைமையை நினைச்சு அழுதுட்டு இருந்தோம். இந்த நாளில கர்த்தர் சிலரோடு பேசுறார். போதும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட கையில எடு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஏதோ ஒண்ணு செய்ய போகுது. உன் பாட்டு புத்தகத்தை தூக்கு. உன் வாயில ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். Glory. Hallelujah. 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 தாவீதே, உன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு வேலை வருது. உன் கவனுக்கு வேலை வருது. உன் அடப்பைக்கு உன் மேல இருக்கிற அபிஷேகம். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, தாவீதின் தலையில ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது எதை நினைச்சதோ அது எல்லாமே பயன்பட்டது. இந்த அபிஷேகம்
இன்ஸ்ட்ருமெண்ட் நினைச்சது இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்பட்டது, கவுன நினைச்சது கவுன் பயன்பட்டது, அடப்பை நினைச்சது அடப்பை பயன்பட்டது. கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நினைத்தது உண்டானால் ஜீசஸ், என் விரல்களை நினைக்கிற அபிஷேகம் என் விரல்களை பயன்படுத்தும். என் நாவை நினைக்கிற அபிஷேகம் என் நாவை பயன்படுத்தும். என் பாதங்களை நினைக்கிற அபிஷேகம் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. நுகங்கள் முறிகிறது, நுகங்கள் முறிகிறது. அருமையானவர்களை மீட்கிற அபிஷேகம், அருமையானவர்களை மீட்கிற அபிஷேகம், தலைமுறையை மீட்கிற அபிஷேகம். ஷரபகடரலா ரிபபதரா ரிபகரலபா சக்கரபா. ஓ, நீங்க போராடும் போதே சிங்கத்தின் பற்களுக்கு இரையாகாமல் அநேக அநேக ஆட்டுக்குட்டிகள், அநேக ஆட்டுக்குட்டிகள் மீட்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது, மீட்கப்படுகிறது. Jesus, hallelujah, 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 hallelujah. Amen, amen. Oh, thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஒரு விஷயம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அருமையான ஏதோ ஒன்று சத்ருவின் பிடியில இருக்கிறதா? பலவான் கையில இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிறார். பலவான் கையில இருக்கிற இந்த 2026, இந்த 2026 தாவீது சொன்னானே, சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் என்னை தப்புவித்தவர் என்று. இதுதான் உங்க சாட்சி, இதுதான் சாட்சி. 2026 சாட்சி இது. ஓ ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே சத்துருவின் கை எந்த குடும்பத்திலும் ஓங்காதபடிக்கு விடுதலை, விடுதலை, விடுதலை. ஜீசஸ், ஜீசஸ். ஆமே. எனக்கு அருமையானது தப்புவிக்கப்படுமா, தப்புவிக்கப்படுமா? அதாவது சிங்கம் தன் நகங்களால் பிடித்தா கூட, நகங்களால், தன்னுடைய நகங்களால் ஒரு இரையை பிடிச்சிட்டு வைங்களேன், அதுல இருந்தே காப்பாற்றுறது கஷ்டம். ஆனா அதையும் தாண்டி பல்லால பிடிச்சிட்டு வைங்களேன், அது கன்ஃபார்மா அதுக்கு இற, கன்ஃபார்மா அதுக்கு இற. ஆனா இப்ப தாவீது எப்படி வந்திருக்கிறான் தெரியுமா? நனைக்கப்பட்டு, நனைஞ்சிட்டு வந்திருக்கிறான், நனைஞ்சிட்டு வந்திருக்கிறான். உன் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் அடையாளம் உன் கண்களில் வடிகிற கண்ணீர். அவர் தேற்றரவாளன் அல்லவா? அவர் தேற்றரவாளன் அல்லவா? தேற்ற தேற்ற நம்ம கண்ல நம்ம அறியாம கண்ணீர் வருகிறது. உன்னை நனைத்து அனுப்புகிறான், நனைத்து அனுப்புகிறான். ஜீசஸ், ஜீசஸ். ஆமே, ஆமே. எனக்கு அருமையானது தப்புவிக்கப்படுமா? சரியான பிடியில் இல்ல. ஆமே, தாவீது நினைச்சிருப்பா தப்புவிக்கப்படுமா? தப்புவிக்கப்படும். எப்படி? அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சாகல, அந்த ஆட்டுக்குட்டி இன்னும் சாகல. அந்த ஆட்டுக்குட்டி, தாவீதே வேகமாய் செயல்படு, வேகமாய் செயல்படு, வேகமாய் செயல்படு. Glory baraba dada raba sandarala kada raba shere lere. ஆமே, ஆமே. இன்னொரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். இந்த குப்பியில, குப்பியில கொஞ்சம் தைலத்தை வைத்து ஊத்தினாரு தெரியுமா? ஆமே. அப்ப சவுலுக்கு போட்டியா ஒருத்தர் கிடையாது. ஆனா கொம்புல தைலம் கொண்டு வந்த போது 7 பேர் முன்னாடி நிக்கிறான். 7 பேர். உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்திராத போட்டியை சந்திக்கிறீங்கன்னா உங்க அபிஷேகம் வேற. ஓ ராபாலா, 8வது தாவீதை எட்டி பிடித்தவர், அவருடைய கரத்தை நீட்டி பிடித்தது. ஆமே.
அநேகர் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டு இது. அநேகர் தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளுகிற ஆண்டு இது. எஸ் ஜீசஸ், ஜீசஸ். தாவீது சொல்றார், அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலான். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டார். என் சகோதரர்கள் என்னை அந்நியரா பார்க்கிறாங்க. ஆண்டவர் ஏன் இப்படி செப்பரேட் பண்றார் தெரியுமா? நீ எவ்வளவு விலையேறப்பட்டவன் என்பதை எல்லாருக்கும் காண்பிப்பதற்காக. நீ எவ்வளவு விலையேறப்பட்டவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக உன்னை விலை இல்லாதவனாய் காண்பிக்கிறார். ஆகாதென்று தள்ளின கல்லாய் தான் முதல்ல காண்பிக்கிறார். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஆமென் எனக்கு அருமையானதை. இந்த வேர்டு வந்துட்டே இருக்கு, எனக்கு அருமையானதை. உங்களுக்கு அருமையான ஏதோ ஒன்று சத்துருவின் பிடியில் இருக்கா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை திருப்பி நினைச்சிட்டு அனுப்புறான், நினைத்து அனுப்புகிறான், நினைத்து அனுப்புகிறான். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. Jesus, Jesus, Jesus. Rabata rabakara, glory. Amen. கர்த்தர் நல்லவர். Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம்ம சவுல போல வந்தவங்க கிடையாது. தாவீதை போல கொண்டு வரப்பட்டவர்கள், கொண்டு வரப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை சிங்கங்கள், கரடி, இதே போல எத்தனை பிரச்சனை. இந்த பிரச்சனையை தாண்டி நீங்க நிக்கிறீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தலை மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பாவம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி ஆமென், ஆமென். ஆண்டவர் சவுலுக்கு கொடுத்த கிருபையை தருவேன் பிராமிஸ் பண்ணல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள், நிச்சயமான கிருபைய நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துகிற என் ஆண்டவருடைய நேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? ஒரு அருமையான பாடல் உண்டல்லவா, எந்த தேவனால். அந்த பாடல் ஹல்லேலூயா, ஆமென். அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹல்லேலூயா. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான். ஆமென். எந்த தேவனால். Glory. Jesus. Amen. Amen.
தேசத்தில் நான் ஆசீர்வாதமாய். அறிக்கை பண்ணுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். என் வீட்டில் ஆகாரம் குறை இல்லையே. ஆமென். என் வீட்டில் ஆகாரம் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த தேவனா சரபா தடரபா. ஆமென். உந்தன் வசனம். இந்த வார்த்தையை சொல்ல, எனக்கு எதிராய் வரும், எனக்கு எதிராய் வரும் ஆயிரமெல்லாம் போய்விடும். எந்த தேவனா ஆமென். என் பலன் ஆரோக்கியம் சரபல தரபா கரபா தேவதானமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேவனா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உந்தன் வசனம். ஒரு விஷயம் கூட, எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம், எனக்கு எதிராய் வரும் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனா ஜீசஸ் ஜீசஸ். ஆமென். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. ஓடரபா சதரபா லகதரபா ஜீசஸ். ஆமென். சரபா. எந்த தேவனால், எந்த தேவனால் glory. சரபா தலரபலரா. உந்தன் வசனம். உந்தன் வழிகளில் நான். ஆமென். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஒரு வீட்டிலையும் ஒரு குறைவு இல்லாதபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆதார குறை ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. தரித்திரம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. வியாதி ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது. ஆமென். எந்த தேவனா glory. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம். ஆமென். உந்தன் வசனம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும். ஆமென். சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த நன்மைக்காய் செழி தோக்கிட செய்வார். ஆமென். ஆமென் அப்பா. glory 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 glory. கரங்களை தட்டி பாடுவோம். எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம். ஓ உந்தன் வசனம். ஆமென். ஒரு விஷயம் கூட, வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும், வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் ஆசீர்வாதம். சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆமென். ஆமென். தோங்கிட செய்வார். பரிசுத்த படுமாக்குவார். ஓரவமா சேக்கலே. பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த தேவனால், எந்த தேவனால்.
ஆமென். Glory, உந்தன் வசனம். ஆமென். ஜீசஸ். ஆமென். உந்தன் வசனம். உந்தன் வசனம், உந்தன் வசனம். ஓரளவா சந்தரவா லகதரவா நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தது. ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை அப்படியே இருதயத்தில் வைத்து உடைய பாதையில நிற்க தங்க எனக்கு கிருபை தார். வெகு ஜனங்கள் தெரிந்தெடுக்கிற பாதை எனக்கு வேண்டும். எனக்கு சரி என்று தோன்றுகிற பாதையும் வேண்டும். ஈசாக்கை போல உடைய பாதையில உடைய வார்த்தையை நம்பி செயல்பட கிருபை தார். நீர் தந்த விதை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. நீங்க தந்த கிருபை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. நீர் தந்த தாளத்தை அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது. மண்ணுல புதைச்சிட்டு வைக்கவே கூடாது. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய துவக்கத்தை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை தருகிறவன் அதை பெருக பண்ணும், வர்த்திக்கப்படும். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவன், நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில மகிமையானவைகளை செய்தீர். எஸ் லார்ட், எங்களுக்கு அருமையானவைகளை தப்புவித்து விட்டு உங்க அபிஷேகத்தை எங்க தலைமையில வைத்திருக்கிறேன். எங்களோட பேசி உணர்த்தினீர். எங்களை விட்டுறாதீங்கப்பா, எங்களை விட்டுறாதீங்கப்பா. நீங்க தான் எங்களுக்கு எல்லா. ஆண்டவரே, கிருபை உண்டாகட்டும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். இந்த பாடல்ல நாங்க பாடினது போல ஒரு வீட்டுல ஒரு குறை இருக்கக்கூடாது. யாருக்கு முன்னாடி போய் கை நீட்டி நிக்கிற நிலைமை ஒருத்தருக்கும் வரக்கூடாதப்பா. உங்க ஆசீர்வாதம் தங்கட்டும். பரவி பாய்கிற நதி போல, ஆறுகளை போல, ஓ தோட்டங்களே, அந்த நதியோர நாட்டப்பட்ட விருட்சங்களை போல சபை செழித்தோங்குவதாக, நம்முடைய ஜனம் வளருவார்களாக. கர்த்தர் ஆசீர்வதியும். கிருபை உண்டாகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். எல்லா மகிமை கனம் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.